அதானே? அது இல்ல இதானே? அது இல்ல இது இதானே? போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தூக்கிடு. வைத்தியர் நல்லா உள்ள விட்டுடு. தங்களுக்குரிய மரியாதை அங்கீகாரம் யாரிடம் கிடைக்கிறதோ அவர்களிடம் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? எங்களுக்குரிய மரியாதை அங்கீகாரம் நிச்சயம் எங்கு கிடைக்குதோ அங்கு நாங்கள் கூட்டணி அமைப்போம். இவரு தெரியலையே. இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. மோசம் போயிட்டோம். எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. திமுக கூட்டணியில் தேமுதிக, இதைவிட ஒரு அவமானம் அந்த நல்ல மனிதருக்கு உண்டா? 2011 அடி எடுத்து வைக்கும் பொழுது பொறுக்க முடியாம கலைஞர் அவர்கள் எல்லாருமே பண்ணி என்னுடைய கல்யாண மண்டபத்தை அடிச்சார். தான் உயிரோடு இருந்தது வரை திமுக காங்கிரஸ் பக்கமே செல்லாதவர் அவர். பழம் நழுவி பாலில் விழும் என கெஞ்சி கூப்பிட்டும் திமுகவின் நிழலை கூட தீண்டாதவர் அவர். கம்பீரமாக சிங்கம் போன்றிருந்தவரை ஒரு நகைச்சுகரை வைத்து கேவலமாக பேச வைத்தது இதே திமுக தான். அவன் கல்யாண மண்டபத்துல 2 தூண் வந்துருக்காங்க இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த முதலமைச்சர் சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூலவின் தண்ணி போடுது. முதலமைச்சராம ஒரு நாகை சேராது. தனது சேனல்களை வைத்து அவரை கேலி சித்திரமாக மாற்றியது இதே திமுக தான். தனக்கு இருக்கும் மீடியா பவரை வைத்து அவரை டார்ச்சர் செய்ததும் இதே திமுக தான். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை நேசிக்கும் ரசிகர்களின் உணர்வுகளை மதிக்காமல் எடுத்த இந்த முடிவு தேமுதிகவின் ஒவ்வொரு தொண்டர்களையும் தலைகுனிய வைத்திருக்கிறது. பட் கண்டிப்பா கேப்டன் அவர்களுடைய ஆத்மா இதை மன்னிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம். அடிமட்ட தேமுதிக தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கவே மாட்டாங்க. நிச்சயமா தேமுதிகவுக்கு இது ஒரு வீழ்ச்சியின் தொடக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா